வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அரண்மனை வீடு கோடிகளில் பிஸ்னஸ் ஆனால் இப்போது ஹோட்டலில் கிளீனராக வேலை செய்கிற ஒரு தமிழ் நடிகரை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் ரசிகர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வச்ச திரைப்படம் தான் வின்னர் படம்னே சொல்லலாம். இந்த படத்தை சுந்தர் சி அவர்கள் இயக்கியிருப்பாங்க. இந்த படத்தில் நடிகர் பிரசாந்த் மற்றும் வடிவேலு, நாயகி கிரண், நம்பியார்னு சொல்லி எல்லாருமே முக்கிய கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இவங்களோட நடிப்பில் 2003 தான் இந்த படம் வெளியாகிருக்குது. இந்த படத்தில் வர வடிவேலோட கைப்பிள்ளை கதாபாத்திரம் அவரோட நகைச்சுவையோட சிகரம்னே சொல்லி கொண்டாடப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் வடிவேலு தான் இந்த படத்தோட நாயகன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆச்சுன்னே சொல்லலாம். வீணர் படத்தை பார்க்காதவங்க கூட அதில் வர காமெடி காட்சிகளை பலமுறை பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த காமெடிலாம் பயங்கர ஹிட் ஆயிருந்துச்சு. தொலைக்காட்சிகள், யூடியூப்லலாம் வின்னர் காமெடி எப்பயுமே இப்போவும் ட்ரெண்டில் இருக்குதுன்னே சொல்லலாம். தமிழ் ரசிகர்கள் ரசித்து பார்த்த படமான வின்னர் திரைப்படம் இந்த படத்தோட இன்னொரு சோக பக்கம் இருக்குது. அதை பார்த்தா நம்மளுக்கே திகைச்சு போயிடும்ன்ற அளவுக்கு இருக்குது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். வசூல் ரீதியாக வின்னர்ன்ற வெற்றி படம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வின்னர் படத்தினால வந்த நஷ்டத்தால் சர்வர் வேலைக்கே போயிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இது யாருக்கும் தெரியாத ஒரு தகவல்னு கூட சொல்லலாம். மதர் இந்தியா மூவிஸ் இன்டர்நேஷ்னல்ன்ற நிறுவன சார்பில் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ராமச்சந்திரன் என்பவர். நாகர்கோவிலை சேர்ந்த இவருக்கு அப்போ சினிமாவுக்கு புதிதாக வந்திருந்த ஒரு நபராக இருந்திருக்காங்க. சொந்த ஊரில் தனக்கெனு ஒரு பிஸ்னஸ், நல்ல வருமானம், சொத்துன்னு சொல்லி வாழ்ந்து வந்திருக்காங்க அந்த ராமச்சந்திரன் அவர்கள். சினிமா மேலே ரொம்ப மோகம் அவருக்கு. இந்த மோகத்தினால தான் இந்த சினிமாவில் ஏதாவது செய்யணும்னு நினச்சி சென்னைக்கு வந்த ராமச்சந்திரன் அங்கே இங்கே சுற்றிட்டு நண்பர்கள் மூலயமா நடிகர் பிரசாந்தோட கால் சீட்டை வாங்கியிருக்காங்க. அதுதான் விண்ணப்பரமாக தயாரிச்சு. வின்னர் கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் கைப்புள்ள கேரக்டர் தான் சொல்லி ஒரு பேட்டியில் தயாரிப்பாளர் ராமச்சந்திரன் அவர்களே சொல்லியிருப்பாங்க. இப்படி நிறைய தடைகளுக்கு அப்புறம் தான் இந்த படம் வெளிவந்து ஹிட்டும் அடிச்சிச்சு. ஆனால் ராமச்சந்திரனுக்கு மட்டும் நஷ்டம்தான். ஏன்னா படப்பிடிப்பப்போ ஹீரோயின் மாற்றம், ஷூட்டிங் தாமதம், ஹீரோ கொடுத்த குடைச்சல்னு சொல்லி நிறைய காரணங்களை சொல்கிறாங்க. படத்தோட பட்ஜெட்டு நினச்சதை விட அதிகமாகவே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தயாரிப்பை பற்றி எந்த அனுபவமே இல்லாமல் சினிமாவுக்கு புதுமுகமாக வந்ததுனால ராமச்சந்திரன் அவர்கள் வெளியில் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு கட்டத்தில் படத்தையும் தயாரித்து முடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திரனுக்கு சினிமாவோட வியாபாரம் பற்றி அதிகமாக தெரியாமல் இருந்ததுனாலையும் வட்டியை காரணம் காட்டி வின்னர் படத்தோட வியாபார உரிமைகளை அடிமாட்டு விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க. இதனால் வின்னர் படத்தோட உரிமையில் இருந்து எந்த காசுமே ராமச்சந்திரன் அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. இதனால் நிறைய நஷ்டம் அடைஞ்சதோட கடனிலையும் மூழ்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் ஊரில் இருந்த சொத்து, நிலங்கள், அரண்மனை மாதிரியான அந்த வீடு எல்லாத்தையுமே விற்று தான் சென்னைக்கு கூடி வந்துட்டாங்க ராமச்சந்திரன் அவர்கள். சென்னையில் இருக்க தி நகரில் ஒரு ஹோட்டலில் டேபிள் துடைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பத்திரிக்கையாளர் ஒருவர் அவரை அடையாளம் பார்த்துட்டு பேசினப்போ தான் இந்த விவரங்கள்லாம் சொல்லி அழுதுருக்காங்க ராமச்சந்திரன் அவர்கள். இதில் ரொம்ப சோகம் என்னென்னா, ராமச்சந்திரனோட நிலையை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட அப்பா இத்தனை கடனுக்கு மத்தியிலும் மகனுக்கு மேலும் செலவு வைக்கக்கூடாதுன்றதுக்காக சுடுகாட்டு பக்கத்துலேயே வீடு பார்க்க சொல்லியிருக்காங்க. தான் இறந்தால் கூட சுடுகாடு தூரமாக இருந்தால் செலவு அதிகமாகும்னு சொல்லி அவங்களோட தந்தை அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை சொல்லி அழுதுருக்காங்க ராமச்சந்திரன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.